இப்போ தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லையே, நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவைப்படுது, கேட்டு வாங்கிக்கிறாங்க. அது எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம அதை ஒரு பொருள்படுத்துறதில்ல. என்ன நினைப்பேன்னா, இப்போ எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல, நான் மக்களுக்குள்ளேருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான் தயவுசெய்து நீங்கள் போயிருங்க. எங்கள் தாத்தா காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் அந்த ஒலி எழுப்பி கொண்டு போகுது, சைரன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது. அது யார்? அது இங்கே வா, நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டுருக்கேன். என்னது அது? பாதுகாப்புன்னு. இங்கே சொந்த நாட்டுக்குள்ளே தானே போகிறேன், வேறு என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன்? வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா, பெட்ரோல் செலவு போப்பான்னபடி. அது மாதிரி மக்கள் அரசியலில் அதை வச்சுக்கிற முடியாது. அப்படியே பாதுகாப்புனாலும் எங்கள்லேயே 4 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே தள்ளி விடுறது, இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது. அது இப்போ தம்பி விஜய் போல் ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு அது சிரமம். இப்போ என்னை மாதிரி இப்போ நின்று பேசுகிறது கொஞ்சம் கடினம். அதனால் அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும், அவர் கேட்டு வாங்கியிருப்பார். அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னவரை இவர் எப்படி பார்க்குறாரு? தம்பி கேள்வி கேட்டு என்னை தான் பார்க்கணும். குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இறந்த மக்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட என் மக்களுக்கெல்லாம் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா? இந்திய கடலுக்குள்ளே மீனவர்கள் கொன்றொழிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையா? அவங்கள பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த இலங்கை உங்களுக்கு நட்பு நாடாக இருக்குது. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? மணிப்பூர் கலவரத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை என்ன? நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் அழைத்து கொண்டு போய் 2 பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தின பெருமக்கள் யார்? தம்பி அது யார்? இங்கே கோவை குண்டுவெடிப்பை பற்றி பேசுகிற எல்லாரும் குஜராத் கலவரத்தை ஒரு தடவை பேசு, அதே தான் பேசுகிற. இங்கே ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை பற்றி பேசுகிற பெருமக்கள், அவரால் அனுப்பப்பட்ட இராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க. ஏற்படுத்திய 3 ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசுகிறீங்களா? நான் பேசுகிறேன்னா? இதுவரை இங்கே பாருங்கள், அல்லா மேல் ஆணையச்சுரை இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு ஓட்டு போட்டதில்லை. நான் ஓட்டுக்காக நிற்கிறவனா இதை பேசியிருக்கவே மாட்டேன். நான் நாட்டுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன். எனக்கு போட்டால் போடு, போடலைன்னா போ.